ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். இன்னும் 2 நாட்களில் விக்ரம் சஞ்சனா நிச்சயதார்த்தம் வைத்திருக்க அனைவரும் அதில் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தனர். நிச்சயத்திற்கு முந்தைய நாள் எல்லோரும் ஒன்றாக உணவருந்தும் வேளையில் ஜெயேந்திரன் வாசு பிரியாவை கண்டு கொண்டதால், என்ன வாசு, விக்ரம் கல்யாணத்தோட சேர்த்தி உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம்னு இருக்கோம். தனமும் கூட அதை தான் ஆசைப்பட்டா. எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணை சொன்னாங்க. ரொம்ப அடக்கமான, வாயே பேச தெரியாது, ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. நீ சரின்னு மட்டும் சொல்லிட்டா உடனே கூப்பிட்டு பேசிடலாம். உன்னை கடைசி வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குவா. நாங்கள் பொண்ணு பார்க்கவா? அந்த பொண்ணு ஓகே சொல்லிடலாமா என்று கேட்க, வாசுவோ, அடக்கமான, வாயே பேச தெரியாத பொண்ணா? ஹை, பார்க்கலாமே என்று கூறியதும் பிரியா கொலை வெறியுடன் அவனை முறைத்தாள். இளையோர்கள் அனைவரும் தங்களுக்குள் சிரித்து கொண்டனர். உணவு உண்டு முடித்ததும் பிரியாவிடம், பிரியா சும்மாடா, பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்க தான் அப்படி சொன்னேன். நான் உன்னை விட்டுட்டு போவேனா என்று கெஞ்சி கொண்டிருக்க, பிரியாவோ, நம்பிட்டேன், ஒன்றும் தப்பில்லை, நானே சொல்கிறேன், போய் பொண்ணு பார்த்துட்டு வா என்று சிரித்து கொண்டே கூற, அவனும் ஒரு ஆர்வத்தில், நிஜமாவா? எனக்கு தெரியும் தங்கம், நீ மற்ற பொண்ணுங்க மாதிரிலாம் இல்லை. என் ஃபீலிங்ஸை நான் சொல்லாமலேயே நீ புரிஞ்சுப்ப என்று கூற, ஒரு பக்கத்தில் விக்ரம், அக்ஷா எல்லோரும் வேண்டாம் என கை காட்ட, அது அவனுக்கு புரிவதற்குள் தலையில் ஒரு மேடு ஏறி இறங்கியது. வாங்கிய அடியின் வீக்கம் அப்படி. உனக்கு எவ்வளோ கொழுப்புடா, எப்படி எல்லா பொண்ணுங்களையும் பார்க்கறது தான் உங்கள் ஃபீலிங்கா? அதை என்கிட்டயே வேற நீ சொல்கிற என்று பிரியா அடுத்த அடிக்க போக, விக்ரமோ, அதுவும் அடக்கமான நல்ல பொண்ணுன்னா கேட்டு ஷாக் ஆகிற. அப்போது பிரியா அப்படி இல்லைன்னு சொல்லாமல் சொல்கிறியா என்று ஏற்றி விட்டான். இன்னைக்கு நீ அவனை காலிடா. ஆதர்ஷண்ணா உங்கள் ஃப்ரெண்டாக கடைசியாக பார்த்துக்கோங்க என்று பிரியா சொல்லிவிட்டு திரும்ப, ஆதர்ஷோ, பரவாயில்லம்மா, அவனுக்கு இது தேவைதான், அது உன் ப்ராப்பர்ட்டி பிரியா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்று தாராளமாக நண்பனை விட்டு கொடுத்தான். நீயுமாடா? டே ஆதர்ஷ் துரோகி, எல்லாரும் சும்மா இருங்கடா. பிரியா, எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கூட, அதுக்குள்ளே நான் அங்கிள் கிட்டே பேசிட்டு வந்துடுறேன். நான் உன்னை வம்பலுக்கு தாண்டா அப்படி சொன்னேன், மற்றபடி எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை என்று ஓடியவன் ஜெயேந்திரனிடம் சென்று, அங்கிள் நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் பார்த்த பொண்ணுக்கிட்ட வேண்டாம்னு சொல்லிடுங்க அங்கிள் என்று முழு சோகத்தையும் முகத்தில் காட்டி கூறினான். ஜெயேந்திரனும், ஏன்பா என்னாச்சு? நீ கூட சந்தோஷமாக தானே பொண்ணு பார்க்கலாம்னு சொன்ன, இப்போ என்ன பிரச்சனை? அது இல்லை அங்கிள், அது வேண்டாம், ஒத்து வராது. அட என்ன பிரச்சனைன்னு சொல்லு வாசு. நல்ல பொண்ணு, அடக்கமான, அதிகம் எதிர்த்து பேச தெரியாத பொண்ணுங்க கிடைக்கிறது எல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம்ப்பா என்று மீண்டும் அவர் அதையே அழுத்தி கூறினார். என்ன பண்ணுறது அங்கிள், எனக்கு அந்த கொடுப்பினை இல்லையே என பெருமூச்சுடன் சொல்ல, எதிரில் நின்ற பிரியா அவனை முறைக்க, வாசுவிற்கோ இப்போ என்ன நம்ம சொன்னோம்னு இந்த முறை முறைக்கிறா என்று யோசித்தவன் தான் கூறியதை உணர்ந்து செய்வதறியாது அனைவரையும் பார்த்து உதவிக்கு அழைத்தான். அனைவரும் அவனை நிலை கண்டு சிரித்தனர். மீண்டும் வாசுவிடம் தனலட்சுமி கேட்டார். பின் விக்ரமே, அம்மா அவனும் பிரியாவும் லவ் பண்ணுறாங்க, நீங்கள் வெளியில் பொண்ணே பார்க்க வேண்டாம், சாரு இங்கே ரெடி பண்ணிட்டார் என்று கூற, தனலட்சுமியும் மகிழ்ச்சியுடன், அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா என்று ஜெயேந்திரனிடம், ஏங்க உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா என்று கேட்க, அவரும் தெரியும் என்பது போல தலையசைத்தார். அப்புறம் ஏன் அங்கிள் இப்படி என்னை மாட்டி விட்டீங்க என்று வாசு கத்தினான். வாசு, நல்லா யோசிச்சு சொல்லு. பொண்ணு இருக்குன்னு நான் சொன்னேன், சரி, அது ஓகே பண்ணலாமான்னு நானா சொன்னேன், இல்லை போய் பார்க்கலான்னு நான் கேட்டேனா? நானா மாட்டி விட்டேன்? நீ உன் உள் மனசில் இருக்கிற ஆசையை வெளியில் கொட்டிட்டு என்ன கேட்டால் நான் என்னப்பா பண்ணுறது? நீ உனக்கு பிரியாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நான் என்ன வேண்டாம்னா சொல்ல போகிறேன், சொல்லு என்று அவர் பரிதாபமாக கேட்க, பிரியா கோபத்தின் உச்சகட்டத்திற்கே சென்று விட்டாள். வாசு அவர் பின்னாலேயே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே செல்ல, அவனின் நிலை கண்டு அனைவரும் கிண்டல் செய்தபடி சிரித்தனர். தனியே வந்த பின் பிரியாவோ, போடா பக்கத்தில் வராத, எவ்வளையாவது நீயே போய் கட்டிக்கோ, உனக்கு அடக்கமான பொண்ணு தானே வேணும், நான்லாம் எதுக்கு என்று அவர் உண்மையிலேயே வருத்தமாக கத்திக்கொண்டே இருக்க,
அட லூசு, எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்ட என் அடாவடியான பிரியா தான் வேணும். நான் சொல்கிறத கேளு பிரியா. அவங்களுக்கு நம்ம விஷயம் முன்னாடியே தெரியும்னு எனக்கு தெரியும். அக்ஷா, சஞ்சு எல்லாரும் முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் அவங்களோட சேர்ந்து விளையாடலாம்னு அப்படி சொன்னேன். மற்றபடி எப்போவுமே எனக்கு நீ தான். நீயே வேற பொண்ணு பார்த்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா என்று வாசு கூறியதும் அவள் சிரித்து கொண்டே அவள் தோள் சாய்ந்தாள். என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா வாசு என்று கேட்க, அதுவும் தான். அதை விட முக்கியமான காரணம், தெரியாத பேய்க்கு தெரிஞ்ச பிசாசு எவ்வளவோ பரவாயில்லல்ல. இன்னொன்னுகிட்ட என்னால் முதல்ல இருந்து அடி வாங்க முடியாதுமா என்று அவள் கூறி முடிக்கவும் அவள் அடிக்க துவங்கினாள். இங்கே தனலட்சுமியோ, எப்படியோ 2 பேருமே கல்யாணத்துக்கு ரெடி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆதர்ஷ், நீ எப்பப்பா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவ என்று ஒரு எதிர்பார்ப்புடன் அவர் கேட்க, ஆதர்ஷோ, இல்லைம்மா, இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை. கொஞ்ச நாள் போகட்டும், எப்போன்னு நானே சொல்கிறேன் என்று நிதானமாக பதிலளித்தான். அப்போது பொண்ணு பார்க்கலாம்ல என்று வாசு கண்ணடித்து கொண்டே கேட்க, அனைவரும் அவன் விளையாடுவதை புரிந்து கொண்டு, அதானே, இப்போ இருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பித்தா அப்புறம் பேசி கூட அவங்கள வெயிட் பண்ண சொல்லிக்கலாம். ஜெயேந்திரன், தனலட்சுமி இருவரும், கரெக்ட் தானே ஆதர்ஷ், அவங்க சொல்கிறது மாதிரி நம்ம பொண்ணு பார்த்து செலக்ட் பண்ணுறதுன்னா என்ன சும்மாவா? நீ வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தியேன்னு தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்காம இத்தனை நாள் டிலே பண்ணோம். இல்லாட்டி எப்போவோ பொண்ணு பார்த்துருப்போம். நீ சரின்னு மட்டும் சொல்லு, நாங்களே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். மற்றதெல்லாம் உனக்கு பிடிச்சதாக தான் நடக்கும். உன் இஷ்டப்படி தான் மற்ற எல்லாமே, சரியா என்று முழு மூச்சுடன் அவர்கள் இறங்கி கேள்வியில் ஆழ்ந்துவிட, விக்ரமோ, நீங்கள் பொண்ணு பாருங்கம்மா என்று கூறிவிட்டான். வாசுவும் விக்ரமும் இங்கே வம்பிழுத்து கொண்டிருக்க, அந்த ராஜம் எஸ்டேட் ஓனர் பொண்ணு எப்படிரா? இல்லை எம்கேஎல் ஓனர் பொண்ணா? அந்த பொண்ணு ஓகேல என்று பேசிக்கொண்டிருக்க, தனலட்சுமியோ, அந்த பொண்ணு சரியாக வரும், பேசலாமா ஆதர்ஷ் என்று ஆர்வமாக கேட்டார். டேய், 2 பேரும் சும்மா இருங்க. விளையாட்டுக்கு கூட அப்படி வேற யார் கூடயும் வச்சு பேசாதீங்க. நானும் அக்ஷராவும் ஒருத்தர் விரும்புகிறோம். எனக்கு லைஃப்னா அது அவள் கூட மட்டும்தான் என்று சாராவை பார்க்க அவள் மெலிதாக புன்னகைத்தாள். ஆனாம்மா, நான் இப்போவும் சொல்கிறேன், கல்யாணம் இப்போ வேண்டாம். எப்போன்னு நானே உங்ககிட்ட சொல்கிறேன். ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க என்று அவன் நேரடியாக விஷயத்தை கூறிவிட, ஜெயேந்திரனும், அட ஆதர்ஷ், எவ்வளோ பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்க, உன்னை போய் தப்பாக எடுத்துக்கிறதா? நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டேன்னு இருந்தோம். ஆனால் நீ அக்ஷரா தான் பொண்ணுன்னு சொன்னதுமே எங்களுக்கு வேறு என்ன சந்தோஷம் வேண்டியிருக்கு சொல்லு. இதை விட ஒரு ஹாப்பி நியூஸ் நீ எங்களுக்கு கொடுக்கவே முடியாது. தனத்தை கை காட்டி அவள் ஆனந்த அதிர்ச்சியில் வாயடிச்சு போய் நிற்கிறா பாரு. எங்களுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எங்களுக்கே கூட அந்த ஆசை தான் இருந்தது. நீயும் அக்ஷாவும் நல்ல பொருத்தம்னு ஒன்றா சேர்ந்தா நல்லா இருக்குமேனு தான் நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். உன் கல்யாணத்தில் நானே எல்லா வேலையும் இறங்கி செய்ய போகிறேன் பாரு. உன் இஷ்டப்படி நீங்கள் 2 பேரும் பேசி எப்போ கல்யாணம்னு மட்டும் சொல்லுங்கள், ஜாம்னு நடத்திடலாம் என்று அவர் வயதுக்கு மீறிய உற்சாகத்தில் துள்ளி குதித்தார். தனலட்சுமியோ அக்ஷராவிடமிருந்து திருஷ்டி கழித்து, என் தங்கம், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா என்று நெற்றியில் முத்தமிட்டார். ஆதர்ஷிடம் திரும்பியவர், உனக்கு இப்படி ஒருத்தியை கொடுக்க தான் ஆண்டவன் இவ்வளோ காலம் பண்ணியிருக்கான் போல இருக்கு. உனக்கு ஏற்ற ஜோடி அக்ஷா தான். நாங்கள் எப்போவுமே அதே தான் நினைப்போம். அக்ஷா இந்த வீட்டு என முடிப்பதற்குள் ஜெயேந்திரனோ, சரிம்மா, இப்படி பேசிகிட்டே இருந்தா எப்படி? சீக்கிரம் போய் இனி நாளைக்கு ஆக வேண்டிய விசேஷத்துக்கு உண்டான வேலைகளை பாருங்கள் என்று அனைவரையும் கிளப்பிவிட்டார். ஆதர்ஷோ, எனக்கு லைஃப்னா அது அவ கூட மட்டும்தான் என அக்ஷராவை பார்த்தவன் அவளை அனைவரும் கிண்டல் செய்வது, அவள் வெட்கப்படுவது என அவளையே ரசித்து கொண்டிருந்தான். இவர்கள் இத்தனை நேரம் பேசியதை ஆதர்ஷ், அக்ஷரா இருவரும் கவனிக்கும் நிலையில் இல்லை. கவனித்திருந்தால் இன்றே அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைத்திருக்கும். ஆனால் விதியின் விளையாட்டில் தப்பிக்க அவர்கள் மட்டும் விதிவிலக்கல்லவே. ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலைகளை பார்க்க செல்ல ஜெயேந்திரன் தனலட்சுமியிடம் வந்தவர், என்னம்மா இப்படி வாயை விட பாத்தியே என்று சிறிது கண்டிப்புடன் கேட்டார். இல்லைங்க, ஏதோ சந்தோஷத்தில் பேசிட்டேன். நம்ம வீட்டு பையன் இப்படி நம்ம கண்ணு முன்னாடியே தனியாக கஷ்டப்படுறானேன்னு சங்கடப்பட்டிருந்தேன். அவன் வாழ்க்கை இப்படி தனியாகவே போயிடுமோன்னு அவ்வளோ பயமாக இருந்ததுங்க. இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. இனிமேல் நாம் ஏன் அவன்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்கணும்? பேசாமல் அவன்கிட்ட பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடலாமா என்று தனலட்சுமி ஆர்வமாக கேட்க, ஜெயேந்திரனும்,
அவன் எப்படி எடுத்துக்குவான்னு தெரியலையே. இப்போதைக்கு அவனும் கல்யாணம் வேண்டாம்னு தானே சொல்கிறான். அதுதான் யோசனையாக இருக்குது. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அவன் தானே அக்ஷராவை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அதை மறந்துட்டிங்களா? சொன்னால் அவன் ஒத்துக்குவாங்க. நம்ம பேசி பார்க்கலாமே. சரி பார்ப்போம். ஒரு 2 நாள் அவன் எப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறமா சொல்லிக்கலாம். சிறிது நேரத்தில் ஜெயேந்திரன் மிகவும் மகிழ்ச்சியாக ஆதர்ஷை அழைத்து வாழ்த்துக்கள் கூறினார். என்னவென்று விசாரிக்க, நீ சொன்னபடியே நிறையா மாற்றங்கள், கார்டன், ஃப்ளவர் ஷோ, அதுவும் நாமளே பண்ணதில் நல்ல பேர். அதோட நம்ம எஸ்டேட் காட்டேஜில் இருந்து கூட நல்ல ப்ராஃபிட். கமிட்டி மெம்பர்ஸில் முதல்ல சொன்னாங்க, புதுசாக இதெல்லாம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க, அதோட சின்ன பையன் அவன் எந்த அளவுக்கு பார்த்துக்குவான்னு. ஆனால் இப்போ சொல்கிறாங்க, நாங்களே வேணும்னா இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு கூட சொல்கிறாங்க. நான் வச்ச நம்பிக்கையை நீ காப்பாற்றிட்ட ஆதர்ஷ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று வாழ்த்து கூறி கட்டி அணைத்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தனலட்சுமி, மரகதம் அனைவரும் எல்லாம் நம்ம அக்ஷரா அவனுக்கு கிடைச்ச நேரம்தான் என்று கூற மற்றவர்களும் அதை ஆமோதித்து அவனுக்கு தங்கள் வாழ்த்தினை தெரிவித்தனர். ஜெயேந்திரனும், அதோட எல்லாரும் உனக்கு ஒரு விழா வச்சு என்கரேஜ் பண்ணணும்னு, வேற இந்த மாதிரி பிஸ்னஸில் டெவலப் பண்ணுற வகையில் புதுமையான விஷயங்களை பற்றி பேசணும்னு சொன்னாங்க. நான் தான் விக்ரம் சஞ்சனா நிச்சயம் அன்னைக்கு உனக்காக விழாவும் நடத்திடலாம்னு சொல்லிட்டேன் என்று கூற அனைவரும் கோரஸாக கத்தினர். ஆதர்ஷோ சற்று தயங்கி, இல்லைப்பா, ஃபங்க்ஷன் எல்லாம் எதுக்கு என்று கூற அனைவரும் அவனை மனதினுள் திட்டிக்கொண்டே வெளியில் அவனை ஒப்புக்கொள்ள கட்டாயப்படுத்தினர். இறுதியில் அனைவரும் அக்ஷராவிடம் பேசச் சொல்ல, அவளோ, இது எல்லாமே அவரோட உழைப்பு தான், அவரே அதை வேண்டாம்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறது என்று அவன் இஷ்டம் என்று விட்டுவிட மற்றவர்களும் தலையில் அடித்து கொண்டனர். முகத்தை தொங்க போட்டுக்கொள்ள தனலட்சுமியும், சரி அக்ஷா, ஆதர்ஷோட இஷ்டமாகவே இருக்கட்டும், உனக்கு என்ன இஷ்டம், நீ இதை பற்றி என்ன நினைக்கிறன்னு மட்டும் சொல்லு என்று அவர் வேறு வகையில் தன் கேள்வியை கேட்க, இப்போது அக்ஷரா பதில் கூறினாள். கண்டிப்பாக விழா வைக்கிறதுல தப்பில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். விழா வைக்கிறது செலவு பெருமைக்காக அப்படின்னு மட்டும் இல்லாமல், என்ன இருந்தாலும் நாம் பண்ண விஷயம், அதுவும் இவ்வளோ பேர் எதிர்ப்பை மீறி தைரியமாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கோம். நாமளே அதை கொண்டாடாட்டி மற்றவங்க எப்படி அதை புரிஞ்சுப்பாங்க? பொதுவாக விழா வச்சு ஒருத்தரை பாராட்டும் போது அது அவனை மட்டும் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகாது. அது ஒரு பாடமாக எடுத்துக்கிற எல்லாரையும் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். இவனை மாதிரி நாம ஏன் யோசிக்கலன்னு கொஞ்சம் பேர் நினைப்பாங்க. இவனை விட இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு கொஞ்சம் பேர் நினைப்பாங்க. சின்னவன் தானே, இவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினச்சவங்க சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம யார் புதுசாக ஒரு விஷயம் சொன்னாலும் அந்த விஷயத்தை கவனிக்கணும்னு யோசிப்பாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க உங்களை மாதிரி ஆளுங்களை முன்னுதாரணமாக வச்சு ரிஸ்க் எடுப்பாங்க. இப்படி ஒருத்தரும் நினச்சாலும் எல்லாருக்குமே நல்லது தானே. ஏன்னா இந்த மாதிரி எந்த எண்ணமுமே தப்பில்லையே. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு உந்துதல் தானே இதெல்லாம். இதுவே உங்களை பற்றி தெரியாத போது எல்லாரும் என்ன பேசிக்குவாங்க? ஜஸ்ட் ஏதோ புதுசாக ஒருத்தன் வந்தான்ப்பா, ஏதோ பண்ணான், நல்ல லாபம்னு சொன்னாங்க, எல்லாம் அதிர்ஷ்டம்தான், இல்லை எல்லாம் பணம் விளையாடிருக்கும், அவ்வளோதான் அப்படின்னு பொதுவாக பேசிட்டு போயிடுவாங்க. இதை சொல்லியே அடுத்த புது முயற்சி எடுக்கிறவங்களையும் தடுப்பாங்க. அவனுக்கு பணம் இருக்குது, சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது, அந்த மாதிரி நீங்களும் புதுசாக பண்ணுறேன்னு அகலக்கால் வைக்காதீங்கன்னு புதுசாக பண்ணுறவங்களையும் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு விழாவில் நீங்கள் தான் இதை பண்ணீங்க, இதை எப்படி பண்ணீங்க, ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு யோசனை தோணுச்சுன்னு எல்லாமே அவங்க கேட்கும்போது நீங்களே ஷேர் பண்ணால் அவங்களும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் கற்றுக்குவாங்க. நல்ல விஷயம் மற்றவங்கள போய் சேரும். அதோடு உங்கள் பேரை மிஸ்யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நீங்கள் யார் என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சால் அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறதும் அவாய்ட் பண்ணலாம், தப்பு நடக்கிறதும் குறையும்ல. இப்படித்தான் நான் சொல்லுவேன் என்று தன் உள்ளத்தில் இருந்த ஆசையையும் வெளிப்படுத்தினாள். அக்ஷராவை அனைவரும் பார்க்க, சஞ்சுவோ, ஒரு விஷயத்தை என்கரேஜ் பண்ணி விழா நடத்துறதுக்கு இவ்வளோ காரணம் இருக்கா என்று ஆச்சரியப்பட அக்ஷாவும் சிரித்து கொண்டே ஆதர்ஷை பார்த்தாள். இது என்னோட கண்ணோட்டத்தில் சொன்னது தான், இப்போவும் இது உங்கள் சாய்ஸ் தான், டிசிஷன் இஸ் யார்ஸ் என்று அவன் புறமே நிறுத்திவிட மெலிதாக புன்னகைத்தவன், எனக்கும் ஓகே தான்
என தன் சம்மதத்தை தெரிவிக்க அனைவரும் மகிழ்ந்தனர். அக்ஷராவும் ஆதர்ஷும் வெளி வேலையாக சென்றுவிட வண்டியில் செல்லும்போது அக்ஷரா கேட்டாள், கோபமா? எதுக்கு என்று புரியாமல் கேட்டான் ஆதர்ஷ். இல்லை, வேலை செஞ்சது ஐடியா, இதில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணது எல்லாமே நீங்கள் தான். ஆனால் எல்லோரும் ஒரே வார்த்தையில் நான் உங்கள் லைஃப்பில் வந்ததால தான் எல்லாமே நல்லா தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும், அதான் என்று இழுக்க அவனும் புன்னகையுடன் கரெக்ட் தான், ஆனால் அதை வேறு மாதிரியும் சொல்லலாம், அதனால நான் அதை ஒத்துக்குவேன் என்று கூற அவள் என்ன என்பது போல பார்த்தாள். நீ என் லைஃப்பில் வந்ததும் தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். என் மனசு ரிலாக்ஸாக இருக்கு. முக்கியமாக என் மனசுக்கும் என் உணர்ச்சிக்கும் நான் முழுசாக மதிப்பு கொடுக்குறேன். அது எனக்கு ஹெல்ப் பண்ணுது. மனசு ரிலாக்ஸாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்போது நல்லா ஆக்டிவாக இருக்கும். அதோட என் சாரா எப்போவுமே என் கூடவே இருக்கா. எப்போவுமே இருப்பாங்கிற எண்ணமே என்னை எந்த கவலையும் இல்லாமல் பல மடங்கு நான் அதிகமாக சாதிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீ என் லைஃப்பில் வந்ததால் இந்த சக்ஸஸ்னு இந்த மீனிங்கில் சொன்னால் நான் ஒத்துக்குவேன் என அவன் புன்னகையுடன் கூற, அக்ஷராவோ அவனை பார்த்து கொண்டே, யூ சோ ஸ்வீட், அங்கே எல்லாரும் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க, நான் சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்கன்னு, அது இதுன்னு என்னென்னமோ கிண்டல் பண்ணாங்க தெரியுமா, அதுங்க பண்ணுற அலப்பறைக்கு சுச்சோ என்னால் தாங்க முடியல என்று அவள் கூற இவனும் சிரித்து கொண்டே அதை கேட்டான். அக்ஷராவோ, விழா வைக்கிறதுக்கு நீங்கள் ஓகே சொன்னது எனக்காகவா, இல்லை நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு சரின்னு பட்டதாலையா என்று தன் அடுத்த கேள்வியை கேட்டாள். இது யாருக்கு டவுட்டு, அவங்களுக்கா இல்லை உனக்கா என்று ஆதர்ஷ் கிண்டலாக கேட்க, அக்ஷராவும் என யோசித்து விட்டு, எல்லாருக்குமே தான் அண்ட் எனக்கும் இந்த டவுட் இருக்கு என்று மெதுவாக கூறிவிட்டு கீழுதட்டை கடிக்க, அந்த அழகில் தன்னை தொலைத்தவன் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு அவளை பார்ப்பது போல திரும்பி அமர்ந்தான். என் சாராவுக்கு டவுட்னா அதை கண்டிப்பாக தீக்கணுமே. சரி சொல்லு, இதுக்கு நான் எந்த பதில் சொல்லணும், உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா என்று கேட்க, அக்ஷராவும் பொய் சொல்லுங்க என்று கூறினாள். ஆதர்ஷ் சிரித்துவிட்டு உனக்காக இல்லை என்று கூற அவளும் சிரித்தாள். சரி, இப்போ உண்மையை சொல்லுங்க. நீ சொன்ன 2 காரணமுமே உண்மைதான். நீ சொன்ன விளக்கம் எனக்கு சரின்னு தான் பட்டது. என்கிட்ட இருந்து கொஞ்சம் பேர் தெரிஞ்சுப்பாங்க, அதிலிருந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கும்போது அதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு எனக்கும் தோணுச்சு. நான் யாருன்னே தெரியாமல் இருந்தால் நீ சொன்ன மாதிரி என் பேரை மிஸ்யூஸ் பண்ணவும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எல்லார் கூடவும் பழகிறதால அவங்க சந்திக்கும்போது மற்றவங்களுக்கு நான் எப்படின்னு ஒரு ஐடியா வந்துடும். எனக்கும் கூட அடுத்து இதை முன்னாடி கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ தப்பில்லை, அதோட தேவை இன்னும் புரிஞ்சுது. அப்புறம் என் சாரா சொல்லி நான் ஒன்று வேண்டாம்னு விடுறதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு, அதுதான் ஓகே சொல்லிட்டேன் என்று கிண்டலாக கூறி முடிக்க, அதை கேட்டவள் அவனை செல்லமாக அடித்தாள். பின் அவள் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் அடக்கி கொண்டவன், நிஜமாக தான் சாரா, என் மனசுக்கு எனக்கு என்ன தேவைன்னு என்னை விட உனக்கு நல்லா தெரியும். அதை நான் முழுசாக நம்புகிறேன். அதனால தான் நீ எனக்கு கொடுக்குற எதையுமே நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது எனக்கு பிடிக்காதது, தேவையில்லாததுன்னா நீயே எனக்கு முன்னாடி அதை வேண்டான்னு ஒதுக்கி வச்சிடுவ. என்கிட்ட அதை நீ கொண்டு வரவே மாட்டேன். என்னை ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு இது பிடிக்காததை நீ திணிக்கவும் மாட்டேன். அதுதான் நான் உன்னை அவ்வளோ நம்புகிறேன் என்று அவன் அத்தனை உறுதியாக கூறி முடிக்க, அக்ஷராவோ அவனை இமைக்காமல் பார்த்தாள். பின்னர் அவன் சொடக்கிட்டு அவளை நிகழ்வுகளுக்கு கொண்டு வர, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன நீங்கள் இவ்வளோ நம்புறீங்களா என்று அவள் கேட்க, அவனும் சிரித்து கொண்டே போலாமா என்று என அவள் கேள்விக்கு பதில் கூறாமல் புன்னகைத்தபடியே வண்டியை எடுத்தான்.